பாரத தேசம் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. வரலாறு, மருத்துவம், வாணிபம், இயற்பியல், வேதியியல், தொழில்நுட்பம் போன்ற துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டு கொண்டிருந்த காலகட்டம். பல இந்திய தயாரிப்புகளை முடக்குவதற்காக பன்னாட்டு நிறுவனங்கள் பல யுத்திகளை கையாண்டனர். அதில் ஒன்றைத்தான் நாம் காணப்போகிறோம். 1960 தமிழகத்தில் ஒரு ஊரில் என்னடா துப்பட்டியா ஆப்பாண்ணே, பார்த்து பாட்டில் இருக்குது அண்ணே. சரக்கு வச்சிட்டேன், காலி பாட்டில் இருந்தால் கொடுங்கண்ணே. பையனே, நேற்று 2 பேர் வந்து பாட்டில் வாங்கிட்டு போனாங்க ஏதோ நிகழ்ச்சிக்காக. பாட்டில் இன்னும் வரல. காலி பாட்டில் வந்தோடனே நாளைக்கு கொடுக்குறேன். சரிண்ணே, வரேண்ணே. வா பழனி. அண்ணா, சரக்குலாம் போட்டேண்ணே, காசு கொடுங்கண்ணே. நாளைக்கு வாங்கிக்கோ பழனி, வேலை இருக்கு. சரிண்ணே. அத்தா, பசிக்குது அத்தா, சோறு போடு. என்ன அத்தா, எனக்கு பிடிக்காதே செஞ்சு வச்சுட்டுருக்க? எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதான் சரியா செய்ய முடியல. என்னை கவனிக்க யாரும் இல்லை. நானும் நாளெல்லாம் மருந்து கேட்குறேன், நீயும் வாங்கி தரேன்னு சொல்ற. மருந்தா? முதலாளி கூலி தரல, நாளைக்கு வாங்கி தரேன் அத்தா. பாட்டில் தரேன்னு சொன்னீங்களாண்ணே, வந்துதா இல்லையாண்ணே? திரும்ப அதே ஆளுங்க வந்தாங்கப்பா. பாட்டில் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்காங்க. நாளைக்கு மொத்தமாக வந்து எடுத்துக்கிறியா? என்னண்ணா எப்படியா சொல்லுங்க, முதல்ல நான் செம்மையாக திட்டு வரேண்ணே. நாளைக்கு வா பழனி, பார்த்துக்கலாம். சரிண்ணா. என்ன பழனி, நீயாவது பாட்டில் எடுத்துட்டியா இல்லையா? இல்லைண்ணே, கடைக்கார நாளைக்கு மொத்தமாக தரேன்னு சொல்லிட்டானே. என்னடா 2 நாள் எவனுமே பாட்டில் எடுத்துட்டு வராம வரீங்க? நாளைக்கு பாட்டில் இல்லாமல் எவனாச்சும் வந்தீங்க, அவ்வளோதான்டா உங்களுக்கு இருக்குடா. நாளைக்கு கேட்டு பாட்டில் எப்படின்னா எடுத்துன்னு வந்தேண்ணே. அத்தா வேற மருந்து கேட்டுச்சு, நாளைக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும். வா பழனி. பாட்டில் தரேன்னு சொன்னீங்களே, எதனா இருக்காண்ணே? இல்லை பழனி, பாட்டில் எடுத்துன்னு போனவங்க இன்னும் வரல. அம்மா வேற உடம்பு சரிண்ணே, முதல்ல வர திட்டாண்ணே. பாட்டில் போட தானே காசு. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நீ 2 நாளாக வந்து போயிட்டுருக்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேறு சொல்கிற. நானா காசு என்ன தான் பார்த்து பண்ணுறேன் பழனி. நானா? அண்ணா. என்ன பழனி, நீங்கள் பாட்டில் இருந்தே இல்லையா? அண்ணா, கடைக்காரன் வேறு பாட்டிலே கொடுக்கலண்ணே. ஏதோ நிகழ்ச்சிக்கு பாட்டில் கொண்டு போயிருக்கலாண்ணே. என்னண்ணே பண்ணுறது? அம்மா வேறு உடம்பு சரியில்லைண்ணே, காசு வேறு இல்லைண்ணே, எதனா கொடுங்கண்ணே. பாட்டிலே எடுத்துட மாட்டீங்க, காசு மட்டும் உங்களுக்கு வேணுமா? நான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தானே காசு கேட்குறேன். காசு கொடுங்கண்ணே. பாட்டில் இருந்தால் வா, இல்லைன்னா அந்த பக்கமே வராத. இந்த பாட்டில் எவன் தான் எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியலையே, ஒன்றுமே புரியல. டாடா, ஆத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, போயிட்டு மருந்து வாங்கிட்டு போ.
ஆத்தா மருந்து வாங்கி வந்திருக்கேன், எந்திரி. नमस्ते जी. வணக்கம் சார். What happened? Why only 25 bottles sold per year? என்ன காரணம்? ஏன் வருஷத்துக்கு 25 பாட்டில் தான் நம்முடைய தயாரிப்பு விற்பனையாக இருக்கு? இல்லைங்கய்யா, காலங்காலமாக இங்கே கோலி சோடா தான் விற்றுட்ருக்காங்க. அதனால் இந்த மக்கள் நம்ம குளிர்பானத்தை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. For many decades, Goli soda is dominating the market, so people are not coming forward to buy our new product. Goli soda? What's that? I need to see it. போய் அதை எடுத்துட்டு வாப்பா. Cod neck bottle? Alright, from where they getting these bottles? எங்கேருந்து உங்களுக்கு இந்த பாட்டில்லாம் கிடைக்குதுன்னு கேட்குறாருப்பா. ஐயா, கல்கத்தா அகமதாபாத் நகரத்துலேருந்து கொண்டு வராங்கய்யா. They are purchasing it from other states. How long it will take to supply? அதை சப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அவங்களுக்கு? 1 மாதம் ஆயிடுங்கய்யா. It takes a month. What they will do if they don't have bottles? So what? What you are saying? Yes, I need all the bottles at any cost. சில வாரங்கள் கழித்து. Sir, we have collected all the bottles. What to do with that? Smash it. நானா இப்போனாவது பாட்டில் கொடுத்தாங்களா இல்லையா? இல்ல பையனே, வாங்கி போனவனுக்கு மூஞ்சும் தெரில, மௌரியும் தெரில, பாட்டிலும் வர மாதிரி தெரில. பாரு பையனே, புதுசா கலர்லாம் தந்துக்கிறானுங்க, விளம்பரம் விட்டு போய்க்கிறானுங்க. பாத்தியா? நானா நீங்களே எப்படி சொல்றீங்க? நான் என்ன பண்ணுவேன்? ஏ பையனே, பாட்டில் வரலையா பையனே? இந்த பழனியைப் போல பலரின் வாழ்வாதாரம் அழிந்து கொண்டிருந்தது. அதை கண்ட அப்போதைய அரசாங்கம் அந்நிய செலவாணி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் இந்திய முதலீட்டாளர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களின் இந்திய பங்குகளையும் தயாரிப்பின் இரகசிய சூத்திரத்தையும் ஒப்படைக்க இந்திய அரசு அறிவித்தது. இதை மறுத்த கோலா நிறுவனம் இந்தியாவை விட்டு வெளியேறின. அதன் பிறகு 1990இல் இந்தியா மிகப்பெரிய நிதி நெருக்கடியை எதிர்நோக்கியது. அப்போதைய அரசாங்கம் தடையற்ற சந்தை கொள்கைகள் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தை தாராளமயமாக்கப்பட்டது. பின்பு பன்னாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சி நாம் அனைவருக்கும் தெரிந்ததே.